Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்காக நாம் நன்றி செலுத்தி அவரை நாம் உள்ளத்திலிருந்து ஆராதித்து மகிழ்ந்து அவரை நாம் துதிப்போமாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாமும் அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து நாம் ஆராதிப்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தரின் வெளிச்சத்திலே ஆண்டவருடைய பாதையில் ஆண்டவருடைய ஒளியில் நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் என்னுடைய வெளிச்சத்திலே வாருங்கள், நான் உங்களை வழி நடத்துபவர் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கின்றார். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று நான் இன்றைய நாளில் உங்களை அழைக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் எதிர்கொண்டிருக்கின்ற அனைத்து இருளும் எதிர்மறையான காரியங்களும் அவநம்பிக்கையும் கர்த்தருடைய மகிமையான நாமத்தில் நம்மை விட்டு நீங்கி போகும் என்று விசுவாசிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இதயத்திலும் வெள்ளம் போல் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ஒளி நம் மீது பிரகாசிப்பதினால் நம்முடைய வாழ்விலும் ஊழியத்திலும் நாம் வலுவாக உறுதியாக நிற்க முடியும் என்கிறார். அப்படியாக நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். அவருடைய ஒளிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு வெளிச்சம். அப்படியாக ஆண்டவரே நாம அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோம். என் அன்புள்ள ஆண்டவரே, உமது வெளிச்சத்தில் உமது சகாயத்தினால் வாழ்க்கையின் பாதையில் நடக்க நாங்கள் இன்று தீர்மானம் செய்கிறோம். நாங்கள் உமது ஒளியில் நடப்பதின் மூலமாக எங்களை சுற்றியுள்ள உலகிற்கு உமது ஒளியை கொண்டு செல்லும் ஒரு கருவியாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தர் இந்த நேரத்தில் நம் அனைவரையும் அவருடைய அழகான கண்களால் நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிய செய்கின்றார். நாம் அப்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போமாக. Maria
ஆண்டவருடைய வார்த்தையில் எந்த அளவிற்கு நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது என்று நீங்கள் ஒருவரும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளில் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்பார். உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அவருடைய சுவை என்னவென்று உங்களுக்கு புரியும். அப்படியாக இந்த நாளில் அவனுடைய வார்த்தையை இந்த நேரத்தில் கடந்து செய்வோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கிறிஸ்துவே உலகம் முழுவதற்கும் மகா பெரியவர். கிறிஸ்துவே உலகம் முழுவதற்கும் மகா பெரியவர். எபேசியருக்கு தியானாலே பெரியவர். அவன் அலெக்சாண்டர், அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரமளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜனங்களுக்கு மறு உத்தரவு சொல்ல மனதாயிருந்த யூதனாகிய அலெக்சாண்டருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் தியானத்துக்காக மட்டும் அந்த கலக்க கும்பல் கவலைப்படவில்லை. கோவிலுக்கு அபாயம் நேர்ந்தால் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குள்ளாகும் என்று உணர்ந்து மனநோயாளிகளைப் போல 2 மணி நேரமாக கூச்சலிட்டார்களாம். தியானாலை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தின் உச்சத்தினால் அவர்கள் அவர்களை நம்பவில்லை. இந்த தியானாள் என்பவள் அந்த எபேசியருடைய தியானாள் பெரியவள் என்று 2 மணி நேரம் அவர்கள் ஏகமாய் சத்தமிட்டார்களாம். ஏனென்றால் அவளை அந்த நாளில் அவர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். அவளை வணங்கவும் செய்தார்கள் என்று இந்த தியானாளை பற்றி கூறுகின்றனர். தியானாள் என்பவள் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவள். அந்த பட்டணத்துக்கு அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஆதலால் அவர்கள் அவளை ஒரு மனித மதத்தை சார்ந்தவள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 19ஆம் அதிகாரம் 33 என்ன சொல்லுகின்றது? கலகத்திற்கு கிறிஸ்தவர்களே காரணம் என்று சொல்ல அலெக்சாண்டரை மக்கள் சார்பாக முன்னிறுத்தினார்கள். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்டர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாண்டர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தானாம். சாத்தான் எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு ஆவிக்குரிய ரீதியில் விரோதமாக குருடாக்கி வைத்திருக்கிறார். மனிதர்கள் படித்தவர்களாக, கலாச்சாரத்தை வெளிப்படுத்துபவர்களாக, நல்ல செயல்களை செய்பவர்களாக, மரியாதைக்குரிய குடிமக்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் சாத்தானால் குருடாக்கப்பட்டு அவனுடைய கொள்கைகளில் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள். மத மரியாதை
மரியாதை அல்லது மத பாரம்பரியம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டி எழுப்புவதற்கு விரோதமான சாத்தானுடைய தந்திரமாகும். யூதர்கள் இயேசுவில் பின்பற்றப்பட்டு வந்த மாயமந்திர சக்திகளில் ஈடுபடவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவில் உள்ள பிசாசுக்கு அடிப்படையும் புறஜாதிகளைப் போலவே சாத்தானால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தனர். மதம் தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். மத உணர்வுகளை தூண்டி கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக செயல்பட வைப்பவன். அரங்கச்சாலை கூட்டத்தில் அமளி உண்டாக்கி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசிக் கொண்டிருந்தார்களாம். தாங்கள் கூடி வந்த நோக்கம் என்னவென்று ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது. அந்த கும்பல் எவ்வளவாய் குழம்பி இருந்தது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். யூதர்கள் இந்த குழப்பத்திற்கு நடுவிலும் தங்களுக்கு ஆதாயம் தேட முயற்சித்தார்களாம் யூத ஜனங்கள். அதற்காக யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை கூட்டத்திற்கு முன் இருக்க தள்ளினர். அவன் யூதருக்கு ஆதரவாகவும் பவுலுக்கு விரோதமாகவும் தங்கள் சார்பாக பேசுவான் என்று எதிர்பார்த்தனர் அந்த ஜனங்கள். பவுலினால் உண்டான எந்த இடர்பாடத்திற்கும் யூதர்கள் காரணமல்ல என்று தெளிவுபடுத்த வேண்டும் என எண்ணினர் எபேசு பட்டணத்தார்கள். பவுலையும் யூதர்களையும் ஒன்றாக கருதக்கூடாது என்பதில் கவனமாயிருந்தனர். தாங்களும் பவுலின் உபதேசத்திற்கு விரோதமானவர்கள் என்றும் அவனுடைய உபதேசத்திற்கு தாங்கள் எதிரடியானவர்கள் எனவும் விளக்கமாய் நிரூபிக்க விரும்பினார்களாம். அலெக்சாந்தர் ஒரு யூதன். அவன் சுவிசேஷத்திற்கு ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பு பின்வாங்கி போய் மறுபடியும் யூத மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டவனாம். பவுல் அவனை குறித்து, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று பின்னாளில் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். கலகத்தை கண்ட யூதர்கள் கலக்கமடைந்து தங்களுடன் யூதனாகிய அலெக்சாந்தரை கொண்டு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அங்கே நடக்கிறது எல்லாவற்றிற்கும் கிறிஸ்தவர்களே காரணம் என்று சொல்லி யூதர் சார்பாக உத்தரவு சொல்ல, அதாவது மன்னிப்பு கோருவதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் இருந்தனர். அலெக்சாந்தர் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்றது போலவும் மற்றும் விசுவாசத்தை விட்டு விலகி போனது போலவும் நம்மில் யாரும் அவனை போல் ஆகிவிடக் கூடாது என்பதில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனது வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை. நல் மனசாட்சி நமக்கு மிகவும் அவசியம். நமது ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போகாதபடி, அன்பு குளிர்ந்து போகாதபடி, ஆண்டவர் பேரில் உள்ள வைராக்கியம் தனித்து போகாதபடி, அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய நமது ஆவலையும் வல்லமையும் இழந்து போகாமல் காத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் என்று இன்றைய வார்த்தைகள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் செல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பயணத்தில் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்குபவர், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவர். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இரட்டிப்பாக வழங்கக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக.
எப்பொழுதெல்லாம் ஆற்றுடைய காணிக்கையில் கடந்து செல்வோம், அவருடைய திருவிருந்த நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொள்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தனர். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தன் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் அவருடைய திருவிருந்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பகிர்ந்து கொள்வோமாக. நேரத்தில் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி பாடலை பாடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக.
இப்பொழுது நான் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பொழிச் செய்வார். நீங்கள் அப்படியாக ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார். நாம் அனைவரும் தலை வணங்கி 2 நிமிடம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் நீதியுமான ஒரே ஜீவனுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களில் உம்மை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறோம். நீர் மட்டுமே தேவன். உம்மை போல் வேறு எந்த ஜீவனும் இல்லை, அதிகாரமும் இல்லை. உம்முடைய மகிமைக்காகவும் கிருபைக்காகவும் உம்மை துதிக்கிறோம்.
உமது பலத்த கரத்தின் வல்லமையினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சேனைகளின் கர்த்தராகிய உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வகையான தீமைகளையும் தாங்கி எல்லாவற்றிலும் உம்மை சரணடைய எங்களுக்கு உதவும். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் எங்களை வழிகாட்டி வழிநடத்த எங்களில் வாஞ்ச செய்யும் உமது பரிசுத்த ஆவியானவரின் அற்புதமான ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, இயேசு தம் சிலுவை மரணத்தாலும் உயிர்த்தெழுதல் மூலமும் உலகை வென்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சவால்களும் இன்னல்களும் இருந்தாலும் நாங்கள் இன்னும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் உலகத்தையும் சாத்தானையும் மாம்சத்தையும் வென்றதாலும் நாங்கள் அவரை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாக நம்பியிருப்பதால் அவருடைய வெற்றியே எங்களது வெற்றி என்பதை அறிந்ததாலும் நாங்கள் பயப்பட ஒன்றுமில்லை என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்போது வெற்றியாளர்களை விட மேலாக இருக்கிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலைவனே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.